ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான வெர்ஷன், யார் வேணாலுமே ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக இது வந்து நம்ம மார்னிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு கப்பு பாலில் ஒரு பவுடரை போட்டு கலந்து கொடுப்போம் இல்லையா, அது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வீட்டில் செய்கிற பொருட்கள் நம்மளுக்கு தெரியும், அது வந்து வெறும் ஹெல்த்துக்கு வேண்டியது மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏபிசி ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்லேயே எல்லாத்தையுமே எடுத்துப்போம். 2 ஆப்பிள், 2 கேரட், 2 பீட்ரூட். ஸோ இது வந்து நம்ம தரோவாக வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டவ்வில் போட்டு இதை வந்து குக் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து நம்ம டீஹைட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மெயினாக இன்றைக்கி நம்ம 3 ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ்க்குமே யூஸ் பண்ண போகிறது வந்து அவனில் டீஹைட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இதை காய வைக்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு. நீங்கள் சன்லைட்லையுமே ஒரு சின்ன போர்ஷனில் வேணால் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்சது கிடையாது, ஸோ இதனோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ தூரம் வரும்னு எனக்கு தெரியாது. பட் அவன் அண்ட் டீஹைட்ரேட்டில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக 1 மாதம் 2 மாதம் வரைக்குமே வரும். இப்போ காய்கறி பழம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு, அதுக்கு தோலையும் எடுத்துடுங்க. ஸோ இதே ஏபிசி ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதாவது காய் பழத்தை எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வதக்கி அது பவுடர் ஃபார்மில் வர மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. பட் வந்து அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக எல்லாருக்கும் அச்சீவ் பண்ண முடியுமான்றது டவுட்ஃபுல் தான். பட் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குனாலுமே வந்துடும். நீங்கள் உங்ககிட்ட இந்த அவன் இருந்துச்சு இல்லை டீஹைட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஏபிசி மிக்ஸ்லாம் நீங்கள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ காய், இந்த பழம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கிரேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது 3மே நல்லா சீவியாச்சு. இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி ட்ரே இருக்கும் இல்லையா, நெட் மாதிரி இருக்கும் பேக்கிங் ட்ரேலேயே. ஸோ அது மேலேயே நம்ம போட்டு இதை டீஹைட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் அவனில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டீஹைட்ரேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கா அப்படின்றது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவன்லேயே இது எப்படி பண்ணோம், என்ன டெம்பரேச்சர் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஏபிசி ட்ரிங்க் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் 2 ஃப்ரூட் இருக்குது, ஒரு வெஜ்ஜி, அதாவது 2 வெஜ்ஜி 1 ஃப்ரூட் இருக்குது. நேச்சுரலாகவே அது 3துலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் பாலில் கலக்கும் போது சர்க்கரையோட அளவு கூடமே கம்மியாகவே நம்ம போட்டுக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ நம்ம பண்ணுற இந்த ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு தாராளமாகவே வரும். ஸோ இப்போ நம்ம இந்த 3த்தையுமே இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சு டீஹைட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ட்ரே வந்திருக்கு. ஸோ இப்போ இதை அவனில் வச்சுட்டு டீஹைட்ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீஹைட்ரேட் ஜென்ரலாகவே ஹவர்ஸ் கணக்கில் தான் போகும். ஸோ இது வந்து கம்மி ஹீட்டில் டீஹைட்ரேட் ஆக போகுது. ஸோ 9 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும். இதனால உங்களுக்கு கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னா கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப கம்மி டெம்பரேச்சர் தான் இதை யூஸ் பண்ண போகுது. ஸோ உங்ககிட்ட வந்து டீஹைட்ரேட்டுன்ற இந்த ஆப்ஷன் இல்லை டீஹைட்ரேட்டராக தனியாக இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 175 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு 9 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து இதை அப்படியே பேக் பண்ண விட்டுடுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வச்சிருக்கிற அந்த காய் பழம்லாம் வந்து கரியாது. அதே சமயம் வந்து இப்போ எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இருக்காது. இதை நம்ம வந்து ஒரு பவுடராக பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட ஷெல்ஃப் லைஃப்மே ஜாஸ்தியாக இருக்கும். இதனோட சத்துமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்மளோட இந்த 3மே நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் சேர்க்கணும். ஸோ அதுக்கு வந்து 1/2 கப் பாதாம், 1/4 கப்பு முந்திரி, 1/4 கப்பு ஓட்ஸ். இதையுமே நம்ம வந்து ஒரு 300 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து வெனிலா சுகர். இது ஸோ சர்க்கரையில் கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், வெனிலா எசன்ஸ் கிடையாது, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே அவனில் 300 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சுட்டேன்னா இந்த மாதிரி ஒன்றாயிடும், ராக் மாதிரி ஆகிடும். ஸோ இதை நம்ம தனியாக ஸ்வீட்னராக யூஸ் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ நம்ம வந்து இந்த புரோட்டீன் பவுடருக்கு இந்த வேண்டிய அந்த 3 ஐட்டத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சு வச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த ஏபிசி மிக்ஸ் தவிர்த்து மிச்ச காம்பினேஷன்ல வேற ட்ரிங்க் மிக்ஸ் பண்றீங்கனாலும் இந்த புரோட்டீன் பவுடரை நீங்க இதே ப்ரொபோர்ஷன்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட புரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து உங்களுக்கு பால் பவுடர் வேணும்னா நீங்க ஒரு 1/4 கப் பால் பவுடரும் சேர்த்துக்கலாம். பட் வந்து நம்ம பால்ல தான் இதை போட்டு மிக்ஸ் பண்றோம் அப்படின்றதுனால வந்து நான் இன்னைக்கு பால் பவுடர் சேர்த்துக்கல. ஸோ நம்மளோட இந்த வெனிலா சுகருமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சிப்போம். இது என்ன ரீசனுக்கு நான் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால வந்து நான் வெனிலா சுகரா நான் வந்து வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். கடையில தனியா கூட கிடைக்குது. அதாவது பவுடர் ஃபார்ம்ல வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இன்னைக்கு அந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்டை சுகரோட சேர்த்து அவன்ல டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பவுடரா அரைச்சு வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம மிச்ச அந்த ட்ரிங்க் மிக்ஸ்ல ஸ்வீட்னரா யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் சுகர் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து சுகர்ல வந்து எனக்கு ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. இது வந்து அன்ரிஃபைன்டு ஒயிட் சுகர் தான் இது. ஸோ நம்மளோட ஸ்வீட்னருமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரொசீஜர் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க நார்மலா ஒயிட் சுகரோ இல்ல ப்ரௌன் சுகரோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் பிடிச்சிருந்துச்சுனாலுமே ஏலக்காவையும் பவுடர் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் இன்னைக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீஹைட்ரேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஏபிசி அதை போட்டு நம்ம நல்லா ஃபைனா எவ்வளவு ஃபைனா அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா ரொம்ப ஸ்மூத்தா வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து இது ரியல் வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இல்லையா? ஸோ அதனால வந்து ஒரு வாட்டி சலிச்சுக்கோங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி பரப்பரான்னு திப்பி திப்பியா இருந்தா பிடிக்காது. இது திப்பி திப்பியா இருக்காது. பட் ஸ்டில் வந்து நம்ம வீட்லயே செய்யறதுனால நம்மளால அவ்வளோ ஸ்மூத்தா அரைக்க முடியாது. அதனால ஒரு வாட்டி சலிச்சுக்கோங்க. ஸோ நானும் வந்து ஒரு ஏபிசி ஹெல்த் மிக்ஸ் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குமே இப்போ நம்ம வீட்டில் செய்கிற இந்த ப்ரொசீஜரில் பண்ணுறதுக்குமே எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க தெரியல. பட் நம்ம இந்த மாதிரி டீஹைட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம குக் கூட பண்ணுறது கிடையாது. அதே சமயம் அதில் இருக்கிற மாய்ஸ்சர், தேவையில்லாத மாய்ஸ்சர்லாம் நம்ம எடுத்துடுறோம். ஸோ சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் வந்து அதுலேயே தான் இருக்குமே தவிர்த்து குக் பண்ணும்போது போகிறது அந்த மாதிரி இருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப ஒரு வாட்டி ஒரு மிக்ஸி ஜார்ல நம்மளோட அந்த ஏபிசி பவுடர், அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்னர், அதுக்கப்புறம் நம்மளோட புரோட்டீன் பவுடர், இந்த மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மொத்தமா சேர்ந்து கலந்து வரணும். ஸோ நீங்கள் எந்த ட்ரிங்க் மிக்ஸ் எடுத்தாலும் இந்த 3 ஐட்டம் இருக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வெஜிடபிள் யூஸ் பண்ண போறீங்களோ அது டீஹைட்ரேட் பண்ணது, அதுக்கப்புறம் ஸ்வீட்னர், அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோட்டீன் பவுடர். அகைன் இதையுமே நீங்கள் வந்து ஜலிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மில்கோட கலக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஏபிசி ட்ரிங்க் மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லைட்டாக ரூம் டெம்பரேச்சர் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே உங்களுக்கு வந்து 1 to 2 மாதம் வரைக்கும் வரும். நீங்கள் வந்து ஒரு பேட்சை ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 3 to 4 மாதம் வரைக்குமே வரும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு பாலுக்கு, அதாவது ஒரு 1/2 கப் பாலுக்கு 1/2 டீஸ்பூன் நம்மளோட அந்த ஏபிசி மிக்ஸ் போட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நம்ம வேண்டிய அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். பட் இனிப்பு பார்த்தாலும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி காலையில் குடிச்சிக்கலாம். அடுத்ததான் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அகைன் நம்ம அப்போ பண்ணோம் இல்லையா ஏபிசிக்கு, அதே ப்ரொசீஜர் தான். ஸ்ட்ராபெரிஸை வந்து சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 9 hours அதை வந்து டீஹைட்ரேட் பண்ண போகிறோம். அதாவது 190 degree Fahrenheitல இதை டீஹைட்ரேட் பண்ண போகிறோம், இல்லை பேக் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்திக்கோங்க. இப்போ நம்ம அகெயின் நம்மளோட ஸ்வீட்னர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரோட்டீன் பவுடர் அதை சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம சேர்க்குறது எல்லாமே வந்து ஹோம்மேடு அப்படின்றதுனால வந்து ஹோம்மேடுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் அதை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ இதுவுமே நம்மளோட ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் மிக்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அதை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையுமே வந்து நம்ம அப்படியே பாலில் மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்ட சுகர் வேணும்னா போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பால் வித் ப்ரோட்டீனோட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே வந்து நம்ம ஜலிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாலில் கலக்கும் போது நரன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பவுடர் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட் பிங்க் கலர் வராது. கொஞ்சம் அப்படியே ஒரு பேலான பிங்க் தான் இருக்கும். உங்களுக்கு பிங்காக வேணும்னா கொஞ்சமாக பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். ஸோ இதுவுமே நல்லா ஜலிச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டோன்னா ரூம் டெம்பரேச்சரில் 2 monthsலும் ஃப்ரீஸ் பண்ணுறீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4-5 months கூடமே சூப்பராக வரும். அடுத்ததான் நம்மளோட சாக்லேட் ட்ரிங்க் மிக்ஸு. இதுக்கு வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ மிச்ச ட்ரிங்க் மிக்ஸ்க்கும் இதுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா சுகர் தான். இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொக்கோ பவுடர்ல வந்து உங்களுக்கு கசப்பு இருக்கும் இல்லையா, அந்த கசப்பை ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சுகர் மற்றதை விட ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்மளோட ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அது. அதுக்கப்புறம் ஸ்வீட்னர் வந்து உங்களோட அளவுக்கு தான் நான் சொல்வேன். நான் மிச்சதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்றீங்கன்னா இதுல வந்து டபுள் யூஸ் பண்ணாதான் அந்த கசப்பு உங்களுக்கு தெரியாம இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம இது 3த்தையும் போட்டு மிக்சியில நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதையுமே நம்ம வந்து ஜலிச்சு வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் காமிச்ச இந்த 3த்துலயுமே வந்து நம்மளுக்கு வேண்டாத ஐட்டம், உடம்புக்கு கெடுதியான ஐட்டம்னு ஒன்று சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சேஃபானது தான். நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் மிக்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய கன்சியூம் பண்றோம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயுமே வந்து குழந்தைங்க இருக்காங்க இல்லை பெரியவங்க இருக்காங்கனாலுமே இதை நம்ம வாங்கி கன்சியூம் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸோட சத்துக்களும் அப்படியே தான் கிடைக்கும். எங்கேயும் அது லூஸ் ஆக போறது கிடையாது. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஸ்ட்ராபெரி, ஏபிசி, அதுக்கப்புறம் சாக்லேட் ட்ரிங்க் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து உங்களுக்கு பாலில் கலந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ட்ரிங்க் மிக்ஸ் வந்து நீங்கள் வந்து சூடு பால் இல்லை கோல்டு மில்க் இல்லை மில்க் ஷேக் பண்ணுறீங்க இல்லை வந்து பேக்கிங்க்கு கூடமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளோட சாக்லேட் மில்க், அடுத்து நம்மளோட ஏபிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இப்படி நேச்சுரலாகவே வரும். அதே சமயம் வந்து நம்ம நான் வாங்கி யூஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஏபிசியில் வந்து இந்த பீட்ரூட்டோட வாசனை வந்து பச்சை வாசனை வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இதில் எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரல. ஸோ ஈவன் பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூடமே இது வந்து தெரியாது நம்மளுக்கு இதில் பீட்ரூட்டோட இது ஃப்ளேவர் டாமினேட் பண்ணுது அப்படின்றது. அடுத்து நம்மளோட ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் மிக்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இதையுமே வந்து நம்ம எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை எப்படி வந்துச்சு அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.